இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள், சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் திருக்குறள் படக்குழு சார்பாக வருக வருகை என வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து அனைவரையும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்படின்னு பார்த்தோம்னா வீரமும் அப்படின்னு சொல்லுவாங்க. காதலை அழகான காதல் காட்சிகளோட இந்த படத்துல கொடுத்திருக்காங்க. வீரத்தை பறைசாற்றக்கூடிய அந்த போர்க்களத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே மிகுந்த பொருட்செலவுல எடுத்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த அந்த தமிழையும் மரபையும் ரொம்ப அழகா இந்த திருக்குறள் படத்துல நமக்காக கொடுத்திருக்காரு படத்துடைய இயக்குனர். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த திருக்குறள் படத்துடைய பாடல்கள் மற்றும் படத்துடைய ட்ரெய்லரை இப்ப பார்த்து ரசிக்கலாம். படத்துடைய ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள் பார்த்தாச்சு. அறம் சார்ந்த வாழ்க்கைய மனிதனுக்கு எடுத்துரைக்கக்கூடிய, இந்த உலகத்துல முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரு நூல் அப்படின்னா அது திருக்குறள் மட்டும்தான். ஸோ திருக்குறளுக்கு உலகம் முழுக்க எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திரு ஜி.யு. போப் அவர்கள் திருக்குறளை மொழிபெயர்த்த பின்னாடி பாத்தீங்கன்னா பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. உலகம் முழுவதும் நம்மளுடைய திருக்குறள் உலகளவுல அதிகமா பேசப்பட்டுச்சு. நிறைய பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமாவும் மாறுச்சு அப்படின்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதே மாதிரிதான் இப்போ திருக்குறள் படத்துடைய பாடல்கள், ட்ரெய்லர் எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் இந்த திருக்குறள்ன்ற திரைப்படம், இந்த பாடல் எல்லாமே மக்கள் மத்தியில சர்வதேச அளவுல போய் சேரணும். சர்வதேச அளவுல இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில இதை போய் சேரணும். இதை போய் சேர்க்க வேண்டிய ஒரு கடமை பிரஸ் பீப்புள் ஆகிய உங்களுக்கு இருக்கு. இதை நமக்கு உருவாக்கி கொடுத்த இயக்குனர் அவர்களுக்கு இந்த தருணத்துல நம்மளுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையுமே தெரிவிச்சு, ஒரு சிறந்த படைப்பு அவர் கொடுத்திருக்கதால ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல இயக்குனருக்கும் திருக்குறள் டீமுக்கும் இந்த சமயத்துல நம்ம கொடுக்கறது மிக சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கொடுத்திருக்கக்கூடிய படைப்புகள் சாதாரண படைப்பே கிடையாது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை மையமா வச்சு காமராஜ் அப்படின்ற ஒரு படத்தை தயாரிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து காந்தியின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வச்சு வெல்கம் பேக் காந்தி அப்படின்ற ஒரு சிறப்பான படைப்பை நம்ம கொடுத்திருக்காரு. இந்த படங்களை தயாரிச்சது மட்டும் இல்லாம சார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதனை தொடர்ந்து இப்போ திருக்குறள் அப்படின்ற ஒரு சிறப்பான படத்தை, வரலாற்று சிறப்புமிக்கக்கூடிய இந்த படத்தை தயாரிச்சு நமக்காக இயக்கி கொடுத்திருக்கக்கூடிய இயக்குனர் திரு ஏ.ஜே. பாலகிருஷ்ணன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்ததா மேடைக்கு வரப்போறவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியலில் ஒரு குரல் உண்டாக வேண்டும். அந்த குரல் தன்னம்பிக்கையுடன் ஒலிக்க வேண்டும். அந்த குரலின் பெயர்தான் தொல் திருமாவளவன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்ததாக மேடைக்கு வரப்போறவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பக்கம் என்டர்டைன்மெண்ட்ல இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு குறையாத ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவரா இருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அவர் திருக்குறள் போற்றக்கூடிய, உலகம் முழுக்க நம்ம திருக்குறளையும் திருவள்ளுவரையும் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, இவருடைய பங்கை இவர் என்ன பண்றாருன்னா, இது வரைக்கும் கிட்டத்தட்ட 180 சிலைகளை திருவள்ளுவருக்காக சிலைகளை நிறுவி இருக்கக்கூடிய திரு வி.ஜி. சந்தோஷம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஸோ விஜிபி நம்ம எல்லாருமே போய் ஃபேமிலியோட ஃபன் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ். ஸோ விஜிபியுடைய நிறுவனர் திரு வி.ஜி. சந்தோஷம் அவர்கள் மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக திருக்குறள் படக்குழுவை வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய திரைப்பட இயக்குனர், எழுத்தாளர் திரு வி. சேகர் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் அழைக்கிறோம்.
அடுத்ததான் மேடைக்கு வரப்போறவரும் ஒரு மிக சிறந்த இயக்குனர் அப்படின்னு தான் சொல்லணும். இங்க வந்து திருக்குறள், அப்புறம் இதுக்கு முன்னாடி சார் வந்து நமக்கு வந்து காமராஜ் அப்படின்ற படத்தை கொடுத்தாரு, வெல்கம் காந்தின்ற படத்தை கொடுத்திருக்காரு. அந்த வரிசையில இந்த மாதிரி படங்கள் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் வந்து 1 2 3 அப்படின்ட்டு கை விரல் விட்டு வந்து எண்ணக்கூடிய ஒரு நபர்களா தான் இருக்காங்க. அதுல முதன்மையானவரா இருக்கக்கூடிய இயக்குனர் திரு ஞானசேகரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பாரதி, பெரியார், ராமானுஜன் போன்ற சிறப்பான படைப்புகளை நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய திரு ஞானசேகரன் சார். அடுத்ததாக மேடைக்கு வர இருப்பவர் மிக முக்கியமான ஒரு இயக்குனர். இவருடைய படைப்புகள்லாம் நம்ம மறந்துட மாட்டோம். ஏன்னா அந்த நம்மளுடைய யங் ஏஜ் இருக்கும்ல, 90s கிட்ஸ்க்கான அந்த யங் ஏஜ்லலாம் வந்து இவருடைய படங்களை பார்த்து நம்மளாம் செம்மையா ஆட்டம் போட்டிருப்போம் அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி இந்த படத்துல நக்கீரனாக சிறப்பான கதாபாத்திரத்தை மிக சிறப்பா கையாண்டிருக்கக்கூடிய இயக்குனர் சுப்பிரமணிய சிவா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஒவ்வொரு படத்திலயும் பாத்தீங்கன்னா கதாநாயகன், கதாநாயகி, முக்கிய கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த படத்துல வந்து அந்த மாதிரி கிடையாது. இந்த படத்துல திருக்குறள் படத்துல வள்ளுவராக நடித்த திரு கலைச்சோழன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக படத்துல மற்றும் ஒரு வீரராக நடித்திருக்கக்கூடிய திரு குணபாபு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஒரு வீரனுக்கான உடல் தோற்றம் உடைய ஒரு சிறந்த ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். இந்த கதாபாத்திரத்துல சொன்னேன். அப்புறம் நான் தனியா அவரை சைட் அடிக்கிறேன்ற மாதிரி நினைச்சுக்காதீங்க. தேங்க்யூ சார். அடுத்ததாக வாசுகியாக படத்தில் மிக சிறந்த நடிப்பை கொடுத்திருக்கக்கூடிய தனலட்சுமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். Thank you sir, thank you so much. திருக்குறள் நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஆனா அதை வந்து படங்கள்ல பார்த்திருக்கோம். திருவள்ளுவருடைய உருவம் சிலைகள்ல வந்து பார்த்திருக்கோம். ஆனா ஒரு படமா திருக்குறளை வந்து நம்ம பார்க்கும்போது அது எப்படி இருக்கும், அது எப்படி விஷுவலா பண்ண போறாங்க அப்படின்ட்டு அது யோசிக்கவே நமக்கு வந்து எப்படிங்க முடியும்ன்ற மாதிரி தான் நமக்கு இருக்கிற அறிவுக்கு அவ்வளவுதான் போகுது. ஆனா அதை ரொம்ப அழகா ஒளிப்பதிவுல வந்து நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர் திரு எட்வின் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அப்புறம் இந்த படத்துடைய மற்றும் ஒரு கதாநாயகி ரொம்ப அழகா, ரொம்ப நேர்த்தியா, பாடல் காட்சியிலே இருக்கட்டும், ட்ரெய்லர்ல பார்த்த 1-2 சீனா இருக்கட்டும், அவ்வளவு அழகான நேர்த்தியான நடிப்பை வந்து நமக்காக கொடுத்திருக்காங்க. நடிகை பாடினி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அப்புறம் இந்த படத்துல மற்றும் ஒரு முக்கிய கதாபாத்திரம் புலவர் பெருந்தலை சாத்தனராக நடித்திருக்கக்கூடிய திரு கொட்டாச்சி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு பாலசுப்ரமணியம்
இப்ராஹிம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஸோ திருக்குறள் டீமை சப்போர்ட் பண்ணி எங்களை வாழ்த்துறதுக்காக வருகை தந்திருக்கீங்க சார். ரொம்ப நன்றி. உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. திருக்குறள் படத்துடைய தயாரிப்பு நிர்வாகம் திரு ஜெயசங்கர் அவர்கள். ரைட் சார். ஓகேவா? ரைட், தேங்க்யூ.